கேட் கீப்பராக அவர் தடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, சட்டமன்றத்தில் தான் பெரும்பான்மை சோதிக்கப்பட வேண்டும். அதனால அது ஆளுநருடைய வேலை கிடையாது. இதுல குதிரை பேரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னா இருக்கு. அவர் இவர்களை இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கலாம். 112 பேர் இருக்காங்க, இன்னும் 6 பேர் தான் தேவை. ஆளுநர் மாளிகையிலிருந்து நேற்று எந்த அறிக்கையும் வரல. இது ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தியது. இப்ப 118 எண்கள் இவங்க கொண்டு வர்றதுல ஒரு சிக்கல் வருது, தாமதம் வருதுன்னாக்கா கவர்னர் எவ்வளவு காலம் இந்த பதவி பிரமாணத்தை நிறுத்தி வைக்க முடியும்? அவர்கள், அதாவது டெல்லியில் இருப்பவர்கள் தமிழகத்தை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாநிலம். இந்த மாநிலத்திற்கு ஒரு முழு நேர ஆளுநர் இருக்கணும். 1952லயே நம்முடைய முதல் தேர்தலிலேயே தொங்கு சட்டமன்றம் தான் நமக்கு வந்துச்சு. ஸோ அதுதான் வித்தியாசம். ஆனால் 3 முறை அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலையை தமிழக வாக்காளர்கள் தந்திருக்கிறார்கள். இது முதல் முறை கிடையாது. 87 எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு அதிமுக 2ஆ உடைஞ்சது. ஜானகி ராமச்சந்திரன் போய் எங்களை நீங்க அரசமைக்க அனுமதிக்கணும்னு கேட்குறாங்க. உடனே ஆளுநர் சரின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதற்கப்புறம் ஒரு பெரிய கூத்து நடக்குது. சட்டமன்றத்துக்குள்ள போலீஸ் எதிர்கட்சியில எதிர இருந்தவர்களெல்லாம் அடிச்சது, இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு நிலை. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ஆர் கண்ணன் அவர்கள், எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர். சார் வணக்கம். வணக்கம் ரத்தி. சார், நம்ம இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் பேசிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுது. ஏன்னா தமிழக அரசியலை கூர்ந்து கவனித்தவர், பல புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க, யுனைடெட் நேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த அனுபவங்களை வச்சு நீங்கள் சரியாக பதில் சொல்ல முடியும்னு நம்புகிறோம். என்ன நடக்குது சார் இந்த அரசியல் சூழலில்? ஆளுநர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் போய் பேசும்போது எண்ணிக்கையை கேட்டதா சொல்லப்படுது. இன்னைக்கு நடக்கவிருந்த பதவி பிரமாணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆளுநருடைய இந்த செய்கை சரியா தவறான விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல்ல இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் இருக்குமானால் ஆளுநர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்ட்டு ஒரு 3 வரைமுறை இருக்கு. முதல்ல தேர்தலுக்கு முந்தைய எந்த கூட்டணிக்கு அதிகமான இடங்கள் இருக்கோ அவங்கள அழைச்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் முதல்ல. அது முதல். அது இல்லாத பட்சத்தில், அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைப்பு இல்லாத பட்சத்தில், எது தனி பெரும் கட்சியாக இருக்கிறதோ அந்த இடத்துல விஜய் வந்துருவார். அவருக்கு அந்த வாய்ப்பை தரணும். முதல் இடம் நமக்கு இல்லை. இங்க ஒரு தேர்தல் கூட்டணி, 2 தேர்தல் கூட்டணிகள் இருந்துச்சு. அந்த ரெண்டு தேர்தல் கூட்டணிகளுக்கும் பெரும்பான்மை இல்லை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால அடுத்து 2வது இடத்துக்கு நம்ம ஏற்கனவே போயிடலாம். 3வது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு எதுக்கு பெரும்பான்மை இருக்குன்னு அவர் நினைக்கிறாரோ அவர் அவங்கள அழைக்கணும். அதாவது அவர் ஒரு வாயில் காப்போனாக இருக்கக்கூடாது, கேட் கீப்பராக, அவர் தடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இதுல ஒரு 2-3 தீர்ப்புகள் இருக்கு. பொம்மைக்கு பிறகு வேற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதற்கு பிறகு இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் அவர் தன்னை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது இது ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு அரசை இவர்கள் அமைப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, 87 எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு அதிமுக 2ஆ உடைஞ்சது. உடைஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். ஒரு 30 பேர் அளவுல ஜெயலலிதா அம்மையார் பின்னாடி இருந்தாங்க. ஜானகி ராமச்சந்திரன் போய் எங்களை நீங்க அரசமைக்க அனுமதிக்கணும்னு கேட்குறாங்க. உடனே ஆளுநர் சரின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதற்கப்புறம் ஒரு பெரிய கூத்து நடக்குது. குதிரை பேரம் நடக்குது. இவங்கள விலைக்கு வாங்குறது, அவங்கள விலைக்கு வாங்குறது, இதெல்லாம் நடக்குது. நடந்து 24 நாள் மட்டுமே அந்த ஆட்சி இருந்துச்சு. சட்டமன்றத்திற்குள்ள போலீஸ் பெரும்பான்மையை காட்ட வேண்டிய, பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அந்த நாள்ல உள்ள போலீஸ் எதிர்கட்சியில எதிர இருந்தவர்களெல்லாம் அடிச்சது, இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு நிலை சட்டமன்றத்தில் முதல் முறையாக வந்ததையும் பார்த்தோம். இது 88ல நடந்தது. இந்த மாதிரி ஒரு நிலையை தவிர்க்கணும்ட்டு ஆளுநர் நினைச்சா அதுல ஒண்ணும் தப்பு இல்லை.
ஆனால் அந்த மாதிரி ஒரு நிலை வரும்ன்ட்டு எனக்கு தோணல. 1,72,00,000 மக்கள் இ ஏகோபித்த அளவில் ஒரு புதிய வரவை வரவேற்றிருக்கிறார்கள். ஆ அவர் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கிறதும், இளைஞர்கள், இளைஞிகள் மட்டும் தான் இருந்தாங்கன்னு நம்மலாம் நெனச்சோம். பல பொதுமக்களும் அவர் பின்னாடி இருக்கிறதும், ஒரு ஒரு புதிய மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதும் நமக்கு தெரியுது. அவர் மட்டும் இன்னும் கொஞ்சம் அவருடைய பரப்புரையை இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி, இன்னும் அதிக நேரம் செலவு செய்து, பல இடங்களுக்கு சென்றிருந்தால், ஒருவேளை அவருக்கே அறுதி பெரும்பான்மை தானாகவே கிடைத்திருக்கும். பல இடங்கள்ல அவங்க 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால 118 இடம் வரல அவங்களுக்கு. அறுதி பெரும்பான்மை இல்ல. அவர்கள் தனிப்பெரும் கட்சி தான். அப்படின்னு நாம சொன்னாலும் கூட, மக்கள் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்றது தெளிவா தெரியுது. ஆளுநர் அவர் தன்னை உறுதிப்படுத்திக்கணும். ஒரு நிலைத்தன்மை உள்ள ஒரு அரசை இவர்கள் அமைக்கணுன்ட்டு அவர் நினைக்கிறதுலயும் தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. ஏன்னா, அவருக்கு இவங்கள அரசமைக்க அழைச்சு, இன்னைக்கு பதவி பிரமாணம் நடந்த பிறகு அப்படித்தான் பண்ணணும். ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, சட்டமன்றத்தில தான் பெரும்பான்மை வந்து சோதிக்கப்பட வேண்டும்ன்னுது. அதனால அது ஆளுநருடைய வேலை கிடையாது. அவர் வந்து தன்னை நிலைத்தன்மையா இருக்கும், குதிரை பேர நடக்கக்கூடாதுன்றது மட்டும் அவருடைய கவலையாக இருக்க வேண்டுமே தவிர, ஏற்கனவே 113 பேரு, 112 பேர் இருக்காங்க. 107 இடங்கள்ல இவங்க வந்து 108 இடங்கள், 2 இடம்ன்றதுனால 107 இடங்கள். 5 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து. 112 இடங்கள். அப்ப இவங்களுக்கு இன்னும் 6 இடங்கள் தான் தேவை. அந்த 6 இடங்கள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து இவர்களுக்கு ஆதரவு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேறு சில பேர் இவர்களுக்கு ஆதரவு தர்றதற்கான வாய்ப்பு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்ட்டு எனக்கு சரியா தெரியல. அ பாமக கூட வரலாம் கடைசி நேரத்துல. இதுல குதிரை பேரம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்னா, இருக்கு. ஏன்னா, தேர்தல் முடிவுகள் வந்து திங்கள் மாலையில தேர்தல் முடிவுகள் நமக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்துச்சு. இன்னைக்கு நம்ம வியாழன் காலையில பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் பாமகவினுடைய முடிவு என்ன? அவங்க 4 பேர் வச்சிருக்காங்க. அவங்க சொல்லல. வேறு சில பேரும் சொல்லல. அதனால விடுதலை சிறுத்தைகள் அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது இன்னைக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால ஒரு ஒரு திருசங்கு சொர்க்க நிலை இருக்கு. இதை இவர்கள ஆட்சி அமைக்க அதாவது ஆளுநர் வந்து இவ்வளவு கவலைப்பட்டிருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இவ்வளவு அறுதி பெரும்பான்மை இவர்களுக்கு இருக்கு. இவர்களை இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தால், அவர்களுடைய பேரம் பேசக்கூடிய, ஈர்க்கக்கூடிய சக்தி இன்னும் கூடியிருக்கும். அவர்கள் அரசுல இருந்துகிட்டு, பாமகவை எங்களுக்கு ஆதரவு தாங்க. பெரும்பான்மை வாக்கு இன்னும் 2 வாரத்துல நடக்கப் போகுது. எங்களுக்கு ஆதரவு தாங்க. உங்கள நாங்க ஒரு அமைச்சர் பொறுப்பு தர்றோம். இந்த மாதிரி அவங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்பவும் அத சொல்லலாம். அதனால இதுல யார் தவறு செய்றாங்க அப்படின்ட்டு நம்ம உறுதியா சொல்ல வேண்டிய ஒரு நிலையில நாம இல்ல. இட் இஸ் ஸ்டில் டூ ஏர்லி. ஆ ஆளுநர் கேட்பதிலும் தவறில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அ அவர் வந்து இவர்கள இன்னைக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கலாம். 112 பேர் இருக்காங்க. இன்னும் 6 பேர் தான் தேவை. அந்த 6 பேரை இவர்கள் வாங்கிட முடியும் அப்படின்ற கிவிங் தெம் தி பெனிஃபிட் ஆஃப் தி டவுட். அவர் அத தான் பண்ணியிருக்கணும். அத பண்ணியிருந்தா ஒரு பெருந்தன்மையா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு அவருக்கு கிடைச்ச தகவல்கள் என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ஆளுநர் மாளிகையிலிருந்து நேற்று எந்த அறிக்கையும் வரல. இது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு பதட்ட நிலையை ஏற்படுத்தியிருக்கு. நேற்று மாலையில வந்த செய்திகளையும் நீங்க பார்த்தீங்க. அதிமுக ஒரு முன்னெடுப்பை எடுத்ததாக நாம் செய்திகளில் பார்த்தோம். திமுகவை ஆதரவு தரக்கோரி அவர்கள் அ போய் அணுகுனதாகவும், அவர்கள் ஒருவேள 2 பேரும் சேர்ந்து ஒரு அரசை அவங்களுக்கு சரியா 118 வரும் போல இருக்கு. அ அமைப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பவே முடியாத ஒரு செய்தியையும் நேற்று மாலை இரவுகளில் நாம பார்த்தோம். அது நல்ல வேளைக்கு திமுகவினர் அப்படியெல்லாம் நடக்கலன்ட்டு அதுவும் அதிகாரப்பூர்வமா அவர்கள் சொன்னதாக இதுவரைக்கும் ஆனா செய்திகள் வரல. திமுக தலைவர் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு குடுத்த வந்து ரொம்ப பேட்டியில அழகா சொல்லியிருக்காரு. ரொம்ப ம். பெருந்தன்மையாக 6 மாதம் நாங்க அவங்கள எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம். அவர்கள் நல்ல முறையில் செயல்பட நாங்கள் விரும்புகிறோம். அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் அவர்களால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா குறைஞ்சபட்சம் ரூ. 2,500 மாதம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது அவர்களால முடியும்னு எனக்கு தோணல. நாங்க குடுத்துட்டு இருந்த ரூ. 1000 அவர்கள் தொடர்ந்து கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொன்னத நம்ம பார்த்தோம். அது ஒரு பெருந்தன்மையாக அவர் இருந்திருக்கிறார். இந்த நிலையில இருக்கு. நமக்கு இன்னும் இன்னைக்கு, நாளைக்கு இன்னும் ஒரு 2, 3 நாள்ல நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும்னு நான் நினைக்கிறேன்.
சரி, இப்போ திமுக தலைவர் இப்படி பேட்டி அளித்ததுல இருந்து, அதிமுக, திமுக இணைந்து எந்த முயற்சியும் எடுக்க போறதில்லங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அப்படி இருக்கும் பட்சத்தில், கவர்னர் பதவி பிரமாணம் செய்யும்போது, அவையில எத்தனை எம்.எல்.ஏக்கள் இருக்காங்களோ அந்த சமயத்துல, அப்போ மெஜாரிட்டி தாவேகாக்கு இருந்தாலே அது போறோம். போதுமானதா இருக்கும் இல்லையா? உண்மை. அப்ப அந்த பெனிஃபிட்ட கவர்னர் தடுக்கிறாரோ? தாவேகாக்கு கிடைக்க அதுதான் விடாம. சொல்றேன். அதாவது ஆம், தாவேகாவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு பெரும்போக்காக முன் நிகழ்வுகள வந்து உதாரணமாக எடுத்துக்கொண்டு நடப்பாரானால், அவர்கள் தனிப்பெரும் கட்சி. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி எதுவும் அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. அதனால அடுத்த நிலைக்கு போயிடணும். தனிப்பெரும் கட்சியை அவர் அழைக்க வேண்டும் அப்படின்ட்டு சர்க்காரியா கமிஷன் சொல்லியிருக்கு. புஞ்சி கமிஷன் சொல்லியிருக்கு. பின்னாடி இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து உச்சநீதிமன்றமும் தன்னுடைய தீர்ப்புகளில் கோடிட்டு காட்டியிருக்கு. அதுதான். அதே மாதிரி சட்டமன்றத்தில் தான் உங்களுடைய பெரும்பான்மையை சோதிக்க வேண்டுமே தவிர, ஆளுநர் மாளிகையில் அல்ல அப்படின்னும் தீர்ப்புகள்லாம் இருக்கு. இவ்வளவும் இருந்தும் ஒரு தெளிவின்மை தான் நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்திலயும் சரி, இந்த மாதிரி அவருக்கு ஒரு டிஸ்க்ரிஷனரி பவர். அவர் வந்து ஒரு தன்னிச்சையாக தன்னை திருப்தி செய்து கொண்ட பிறகே உங்களை அழைக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன இடமும் இருக்கு. இருக்கு. ஆனா எவ்வளவு காலம் இப்படி தாமதிக்க முடியும் சார்? இப்ப ஆளுநரால. 118 எண்கள் வந்து இவங்க கொண்டு வர்றதுல ஒரு சிக்கல் வருது, தாமதம் வருதுன்னாக்கா, கவர்னர் எவ்ளோ காலம் இந்த பதவி பிரமாணத்த நிறுத்தி வைக்க முடியும்? அதாவது த சட்டத்துல வந்து எப்பவுமே ரீசனபிள் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசனபிள்ன்றது நீங்களும், நானும் பொதுவாக மக்கள் மத்தியில இது வந்து அதாவது ஒரு ஒரு இடத்துல நம்ம பெண் கேட்க போறோம். அ அதுக்கு நம்ம வந்து ஒரு 1 வாரமோ, 10 நாளோ அவர்கள் யோசித்து பதில் சொல்வதற்கு நாம நினைப்போம். டைம் கொடுப்போம் அவங்களுக்கு. பல மாதங்கள் கொடுக்க மாட்டோம். பல ஆண்டுகள் காத்திருக்க மாட்டோம். அது மாதிரி ரீசனபிள் பீரியட் ஆஃப் டைம். ரீசனபிள்ன்றது என்னன்னு நீங்களும் நானும் அ நானு நினைக்கிறேன் ஒரு சில நாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு, நாளைக்கு இதற்கு ஒரு முடிவு வர்றது தான் முறையாக இருக்கும். ஏன்னா, பழைய அரசு வந்து விலகிடுச்சு. ஆ கான்ஸ்டிடியூஷனல் வேக்யூம் இருக்கக்கூடாது. அவர் வேற ஒரு மாநிலத்தில நிரந்தரமாக இருப்பவர். இங்க தற்காலிக ஆளுநராக அவர் வருகிறார். அதுவே வந்து தமிழகத்திற்கு ஒரு 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 சின்ன அ அவர்கள் அதாவது டெல்லியில் இருப்பவர்கள் தமிழகத்தை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்றது நமக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மாநிலம். இந்த மாநிலத்திற்கு ஒரு முழு நேர ஆளுநர் இருக்கணும். இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு அவங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்? ஒரு முழு நேர ஆளுநர அறிவிக்கிறதுல. எனக்கு அது புரியல. அதுவே வந்து ஒரு அதனால இதுல ஒரு நல்லது இருக்கு. என்னன்னா, அவர் திருப்பி அந்த கேரளாக்கு போகணும். அவர் இங்கேயே ரொம்ப நாள் இருப்பாருன்ட்டு அங்கேயும் நான் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு இல்லையா? இருக்கு, இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து அங்க ஒரு தெளிவான நிலைமை இருக்கு. ம். அங்க வந்து யார் முதல்வர் என்பது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. அது ஆளுநருடைய கவலை கிடையாது. ம். அவர் அவர் வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க. இன்னைக்கு, நாளைக்கு ஒரு முடிவு வந்துரும். நமக்கு வந்து இது 3வது முறையாக ஒரு தொங்கு சட்டமன்றம் நமக்கு வந்திருக்கு. இது முதல் முறை இல்ல. 1952லயே நம்முடைய முதல் தேர்தல்லயே தொங்கு சட்டமன்றம் தான் நமக்கு வந்துச்சு. ம். அப்ப ராஜாஜிய முதல்வராக இருக்க காங்கிரஸார் கேட்டுக்கொண்டார்கள். அவர் முதல்வராக அறுதி பெரும்பான்மை இல்லாத முதல்வராகவே அவருக்கு பதவி பிரமாணம் செய்யப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அது ஆன பிறகு என்ன பண்றாரு, அவர் வந்து அறுதி பெரும்பான்மை பெறுவதற்காக அவர் அவர் ஆதரவ தேடுகிற எல்லாரையும் அழைச்சு, அவர்கள்லாம் சுயேச்சையா இருக்காங்க. வேற கட்சியில இருக்காங்க. அவங்கள கூப்ட்டு, "நீங்க எனக்கு ஆதரவு தரலைன்னா, இந்த அரச கலைச்சுட்டு, நானு அடுத்த தேர்தலுக்கு போகலாம், இடைத்தேர்தல் போகலான்னு சொல்லிடுவேன்." அப்படின்னு அவங்களுக்கு தெளிவா சொல்லிடுறாரு. ஹி ரீட்ஸ் த ரைட் ஆக்ட். அடுத்த தேர்தல் போக யாராவது விரும்புவாங்களா? அதனால அவர்கள் எல்லாம் ஆதரவு தருகிறார்கள். ஒரு பெரும்பான்மை அரச அவர் அமைக்கிறார். அப்புறம் வேற காரணங்களால அவர் வெளிய போயிடுறார். 1 வருஷத்துக்கு பிறகு 53ல ஆட்சி அமைக்கிறார். 54ல அவர் வெளிய போயிடுறார். பெருந்தலைவர் காமராஜர் வருகிறார். அதெல்லாம் நடந்துச்சு. அடுத்த முறை வந்து உங்களுக்கு தொங்கு சட்டமன்றம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, அது கூட தொங்கு சட்டமன்றம்னு நான் சொல்ல மாட்டேன். திமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அது வந்து 2006. 2006. ஆனால் அவர்களுடைய கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை இருந்துச்சு. காங்கிரஸுடைய ஆதரவோட அவர்களால கூட்டணி அரசை அமைக்க முடியும். அல்லது பாமகவோட ஆதரவோட அவர்கள் அமைக்க முடியும். அப்படித்தான் அவர்களுக்கு 2 பேருமே 2 பேரும் வெளியில இருந்து ஆதரவு தந்தார்கள். அரசுல சேரல. அதனால தேர்தலுக்கு முந்தைய கூட்டணின்னு தான் முதல்ல பார்க்கணும். அப்படித்தான் சர்க்காரியா கமிஷன் சொல்லுது. உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் அத கோடிட்டு காட்டுது.
அதனால அந்த இதுல வந்துருது. ஆனா அறுதி பெரும்பான்மை கிடைக்கல யாருக்கும். இன்னைக்கு இருக்கிற அதே சூழல் தான். ஒரே ஒரு வித்தியாசம், தேர்தலுக்கு முந்தைய ஒரு கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றிருந்தது. இப்ப அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதுதான் வித்தியாசம். ஆனா 3 முறை அறுதி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலையை தமிழக வாக்காளர்கள் தந்திருக்கிறார்கள். இது முதல் முறை கிடையாது. அப்பல்லாம் வேற வேற மாதிரி அவங்கள கூப்பிட்டு ஆளுநர் உடனே பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர் மட்டும் இந்த மாதிரி தயங்குறார். அதை ஏன் தயங்குறாருன்றதையும் வெளிப்படையா அவர் சொல்லல. இவர்கள் சந்தித்து போன பிறகு, ஒரு ஆளுநர் மாளிகையில் மிக பொறுப்பாக அவர் நடந்து கொள்பவராக லோக்பவன் இருக்கும் பட்சத்தில், அவர்கள் ஒரு 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 அறிக்கையை தந்திருக்கணும். இவர்கள் வந்தார்கள், என்னிடத்தில் இத கேட்டார்கள். இந்த காரணங்களால் இத நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. எனக்கு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். அ இதுக்கு முன்னாடி வந்து நான் கேட்கறதுக்கும் முன் நிகழ்வுகள் இருக்கு. அவர்கள நான் பதவி பிரமாணமும் செய்து வைத்திருக்கலாம். 2 இருக்கு. நான் இந்த வழிய தேர்ந்தெடுத்திருக்கிறேன். ஏன்னா இது வந்து அ தெளிவாக நிச்சயமே இல்லாத நேரா கல்யாணத்துக்கு போகலான்ற ஒரு ஒரு வழி. நிச்சயம் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணத்துக்கு போகலான்றது இன்னொரு வழி. நான் இந்த வழியே இப்படின்னு அவர் விளக்கியிருக்கணும். அது வந்து இன்னைக்கு நம்ம இது பேசுறதுக்கான ஒரு இடத்தையே தந்திருக்காரு. அவர் அப்படி பண்ணல. நன்றி சார். பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் வேறொரு நேர்காணல்ல சந்திப்போம்.